குப்பமேட்ல இருக்கிறவனுக்கு கோபுரம் ஏற ஆசையப்பாரு. இந்த மாதிரி கிண்டலாக சிலர் சொல்றதுண்டு. ஆனா குப்பை மேட்டில் இருந்தாலும் கோபுரம் ஏறலாம். 4 ரகசியங்கள் தெரிந்தா 4 செயல்களை செஞ்சா அது என்னன்னு இந்த கதையில பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. கடந்த 2 கதைகளும் உங்களுக்கு வாழ்வோடு தொடர்பு படுத்தி பார்த்து செயல்படுத்த முடிஞ்சதா நிறைய பேர் சொன்னீங்க. நன்றி. அந்த எண்ணத்தோடு தான் ஸ்கிரிப்ட் எழுதுவேன் அல்லது கதையே எழுதுவேன். அந்த வரிசையில இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல நினைச்ச 4 கருத்துக்களை முன்னிறுத்தி ஒரு அழகான கதை கேட்கலாமா? ஒரு ஊர்ல ஏழை வாலிபன் ஒருத்தன் இருந்தான். அவன் பேரு அபிசித்தி. அடிப்படை வசதிகள் இல்லாம வாழ்ந்தா கூட அவனுக்கு ஒரு உயர்ந்த குறிக்கோள். அந்த நாட்டு போர் படையில தான் சேரணும், உயர்ந்த பதவிய வகிக்கணும் அப்படின்னு. அதுக்காக வேலைகளுக்கு மத்தியிலும் பயிற்சிகள் எடுத்து வந்தான் அபிசித்தி. அந்த மாதிரி ஒரு நாள் பயிற்சி எடுத்துட்டு அவன் திரும்பி வரும்போது அவனுக்கு ஒரு கூக்குரல் கேட்டது. யாராவது உதவி செய்யுங்க, யாராவது உதவி செய்யுங்க அப்படின்னு பதற்றத்தோடு கேட்ட அந்த குரலுக்கு வாலிபனோட மனசு இறங்குச்சு. அவன் குரல் வந்த திசை நோக்கி போனான். ஒரு மரத்துக்கு பின்னாடி முதியவர் ஒருத்தர் நடுங்கிக்கிட்டே நிக்கிறத பார்த்தான். கிட்ட வராத, கிட்ட வராத, நான் இப்ப மோசமான நிலையில இருக்கேன். சில விஷமிகள் என் ஆடைய பறிச்சுட்டு போயிட்டாங்க. உன்னால முடிஞ்சா எனக்கு ஒரு ஆடை கொடு அப்படின்னு அவன் கிட்ட கேட்டாரு முதியவர். அபிசித்தி சற்றும் யோசிக்கல. தன் ஆடையையே எடுத்து 2 துண்டாக கிழித்து அதில் ஒன்றை அவருக்கு கொடுத்தான். அதை வாங்கி கட்டிக்கிட்ட முதியவர் உதவி செய்த அவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு. நீ செய்த உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். தக்க சமயத்துல அதை 2 மடங்காக திருப்பி கொடுப்பேன். தேவைப்படும் போது உன் வாழ்வின் முக்கியமான கட்டத்தில் என்னை வந்து பார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய முகவரிய அவன்கிட்ட கொடுத்தாரு. அபிசித்தி எதையும் எதிர்பார்த்து அந்த உதவிய செய்யலனாலும் முகவரிய வாங்கிக்கிட்டான். வீடு வந்து சேர்ந்தான். நாட்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் அந்த நாட்டு அரசர்கிட்ட இருந்து அறிவிப்பு வந்துச்சு. போர்படை விரிவாக்கப்படுது, போர்படை விரிவாக்கப்படுது, போட்டி வைத்து ஆள் எடுக்கிறோம், விருப்பம் கொண்டவங்க கலந்து கொள்ளுங்க அப்படின்னு. அந்த அறிவிப்பின்படி அவங்க ஏற்பாடு செய்த போட்டி இதுதான். மொத்தம் 10 நாட்களுக்கு ஒரு அரங்கம் திறக்கப்படும். அந்த அரங்கம் வட்ட வடிவத்தில் இருக்கும். அதுல பாதி வட்டத்துக்கு ஓரத்துல சீரான இடைவெளியில் ஏற்றப்படாத 18 தீப்பந்தங்கள் இருக்கும். மீதி வட்டத்துல வில்லாளிகள் நின்று அம்பை எய்வதற்கான மேடை இருக்கும். இப்போ ஒரு நாளைக்கு 50 வில்லாளிகள்னு ஒவ்வொரு வில்லாளியா அந்த மேடை மீது ஏறி நிற்கணும். தனக்கான ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கணும். அடுத்து சத்தமாக ஒரு மணி அடிக்கப்படும். அந்த மணியோசை கேட்ட அடுத்த நொடி அந்த அரைவட்டத்தில் இருக்கிற 18 பந்தங்களில் ஏதாவது ஒரு பந்தம் மட்டும் சில அடிகளுக்கு உயர்த்தி வைக்கப்படும். வெறும் 10 வினாடிகளுக்கு மட்டும்தான். அந்த 10 வினாடிகள்ல போட்டியாளர் என்ன செய்யணும் தெரியுமா? எந்த பந்தம் உயர்கிறது என்று உணரணும், எத்தனை அடிகளுக்கு உயர்கிறது என்று கணிக்கணும், நெருப்பு பற்றிய அம்பை எய்து அந்த பந்தத்தை எரிய வைக்கணும். அவ்வளவுதான். ஏற்றுனா படையில் இடம், இல்லாவிடில் வீட்டுக்கு போகணும். இது கொஞ்சம் கடுமையான போட்டி தான் இல்ல? ஆனாலும் படையில் சேர்பவர்களுக்குன்னு தனி மரியாதை உண்டு. அதனால நாட்டில் இருக்கக்கூடிய பலர் அந்த போட்டியில் கலந்து கொண்டார்கள். நம்ம முதல்ல பார்த்த போதுமான வசதிகள் இல்லைன்னா கூட பயிற்சிகள் எடுத்துக்கிட்ட அபிசித்தியும் போட்டிக்கு தயாரானாம். முதல் நாள் 50 பேர் அந்த போட்டியில கலந்துகிட்டாங்க. அந்த 50 பேர்ல ஒருத்தர் கூட வெற்றி பெறல. 2வது நாள் மறுபடியும் 50 பேர் அதுல கலந்துகிட்டாங்க. வெறும் 2 பேர் மட்டும் அந்த தீபத்தை ஏற்றுனாங்க. 3வது நாள் மறுபடியும் 50 பேர் கலந்து கொள்ள எதிர்பாராத விதமாக 10 பேர் அந்த போட்டியில வென்றாங்க. வென்றதுக்கு காரணம் அவங்க குருவோட பயிற்சி தான்னு நன்றியோட சொன்னாங்க. அபிசித்திக்கு அவங்க சொன்னது ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க குருவை பார்க்கணும்னு ஆசையும் வந்துச்சு. வென்றவர்களை தொடர்ந்து குருகுலம் போனா அவங்க சொன்ன அந்த குருவை பார்த்தான். அங்க குருவாக உட்கார்ந்திருந்தது யாரு தெரியுமா? அன்றொரு நாள் அபிசித்தி எந்த முதியவருக்கு ஆடை கொடுத்து உதவி செய்தானோ அதே முதியவர். அவரு பெரிய குரு போல இருக்கு. வியந்து போனா அபிசித்தி.
அவனை பார்த்ததும் கொடுத்த வாக்க நினைவு கூர்ந்தாரு முதியவர். என்னப்பா, என்ன வேணும்? வாழ்க்கையோட முக்கியமான கட்டத்துல வந்திருக்க போல, என்ன வேணும் கேள்னு கேட்கவும் செய்தாரு. அவன் வேற என்ன கேட்க போறான்? ஐயா, நான் இந்த போட்டியில வெற்றி பெறணும், நீங்க தான் அதுக்கு வழி செய்யணும். உங்க மாணவர்களுக்கு ஏதோ வரம் கொடுத்திருக்கீங்க போலயே, அதே வரத்தை எனக்கும் கொடுக்கணும்னு அப்பாவித்தனமா கேட்டான் அவர்கிட்ட. முதியவர் ஒரு மாதிரி சிரிச்சாரு. வரம் தானே, இதோ தர்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ 4 செயல்கள் செய்யணும். செஞ்சிட்டா வரம் பலிச்சிடும், போட்டியிலையும் வெற்றி தான் அப்படின்னு அவன்கிட்ட சொன்னாரு. நான் என்ன 10 காரியம் கூட பண்றேன், இப்பவே சொல்லுங்க நான் அபிசித்தி. ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிச்சாரு முதியவர். முதல்ல, அந்த போட்டியில ஜெயிச்சவங்க அதிர்ஷ்டத்தாலதான் அந்த போட்டியில ஜெயிச்சாங்கன்னு அவனுக்கு இருக்கிற நம்பிக்கைய அவன் அகற்றணும். 2வது, அந்த போட்டியில ஒரு சூட்சமம் இருக்கு, அந்த அரங்கத்து பொருட்களுக்கும் போட்டியில் உயர்த்தப்படுகிற பந்தங்களுக்கும் தொடர்பு இருக்கு, அத அவன் கண்டுபிடிக்கணும். 3வது, தைரியத்தோடு மேடை ஏறணும், அறிவோடு குறிபார்க்கணும். 4வது, கலந்துக்கிற சமயத்துல எது அவன் கவனத்தை சிதறடிச்சாலும் எல்லாத்தையும் மீறி காரியத்துல மட்டும் அவன் கண்ணா இருக்கணும். இந்த நாளையும் செய்ய, நான் கொடுக்கிற வரம் பலிச்சு போட்டியில ஜெயிச்சிருவேன், 1 தவறுனாலும் நான் பொறுப்பில்லைன்னு சொன்னாரு முதியவர். படையில சேரணுங்கிறத பல நாட்களாக தனது குறிக்கோளாக கொண்ட அபிசித்தியும் அவர் சொன்னத அப்படியே உள்வாங்கினான். முதல்ல, ஜெயிச்சவங்கெல்லாம் அதிர்ஷ்டத்தாலதான் ஜெயிச்சாங்கன்னு அவன் மனசுல இருந்த சிந்தனைய வெளியே போட்டான். அடுத்து, அரங்கத்துக்கு போய் உயர்த்தப்படுகிற பந்தத்துக்கும் அரங்கத்து பொருட்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சான். அதாவது, அந்த அரங்கத்தின் ஓரமாக 7 பாவைகள் இருந்தன. அவ்வப்போது அந்த கற்பாவைகள்ல குறிப்பிட்ட எண்ணிக்கையில தீபங்கள் ஏற்றப்பட்டன. கவனிச்சா தெரியும், போட்டி ஆரம்பிக்கும் போது அந்த பாவையில எத்தனை விளக்குகள் எரியுதோ அத்தனையாவது பந்தம் தான் முதல்ல உயர்த்தப்படும். 2 விளக்கு எரிஞ்சிச்சுன்னா 2வது பந்தம், 3 விளக்கு எரிஞ்சிச்சுன்னா 3வது பந்தம். அடுத்து, ஏற்கனவே உயர்த்தப்பட்ட பந்தத்திலிருந்து வலப்புறமாக 3வது இருக்கும் பந்தம் உயர்த்தப்படும். அடுத்து, அதிலிருந்து 3வது பந்தம் உயர்த்தப்படும். முதல்ல இப்போ 1வது பந்தம் உயர்த்தப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து 1ஓட 3 சேர்த்து 4வது, அடுத்து 4ஓட 3 சேர்த்து 7வது. இப்படியே 18 பந்தங்கள் வர்ற வரைக்கும் வலப்புறமாக அது தொடரும். 18 பந்தங்கள் முடிந்ததும் மறுபடியும் அந்த பாவைகளில் ஏற்றப்படும் தீபங்களின் எண்ணிக்கை மாற்றப்படும். மறுபடியும் இந்த சுற்று தொடரும். அபிசித்தி இத மட்டும் கவனிக்கல, அந்த பந்தம் எத்தனை அடிகள் மேல உயர்த்தப்படும்ங்கிறதையும் சேர்த்தே கண்டுபிடிச்சான். ஆமாங்க, அந்த பந்தத்தின் எண் வரிசை ஒற்றை படையில இருந்தா அது 1 அடி உயர்த்தப்படும், இரட்டை படையில இருந்தா அது 2 அடி உயர்த்தப்படும். அவ்வளவுதான், அந்த போட்டியின் சூட்சமம் அவ்வளவே தான். அபிசித்திக்கு இது மொத்தமாக புரிந்துவிட அத்தனை நாட்கள் பின்வாங்கியவன் தைரியமாக 5வது நாள் முதல் ஆளாக மேடையில் வந்து நின்றான். அந்த சமயம் அந்த பாவைகளில் ஏற்றப்பட்டிருந்த தீபங்கள் 3. அப்போ உயர்த்தப்பட போவது 3வது பந்தம். அது ஒற்றைப்படை என்பதால் 1 அடி உயரப்போகுது. சரிதானே? அதை முன்பே கணக்கிட்ட வாலிபன் சரியாக நிற்க வேண்டிய இடத்தில் நின்றான். 3வது பந்தத்துக்கு 1 அடி மேலாக துல்லியமாக குறிபார்த்தான். பந்தமும் உயர்த்தப்பட்டது. அதே நொடி அதிரும் வண்ணம் ஓங்கி ஒரு பறை கொட்டப்பட்டது. யாரா இருந்தாலும் லைட்டா ஜெர்க் ஆயிடும். ஆனா முதியவர் சொன்ன 4வது அறிவுரைய மனதில் நிறுத்திய அபிசித்திக்கு கவனமும் சிதறல, குறியும் தப்பல. துளி கூட கவனம் சிதறாது அம்பை எய்து பந்தத்தை ஏற்றி போட்டியில் வெற்றி பெற்றான் அபிசித்தி. 5 நாளுக்கு முன்னாடி எது அவன் கஷ்டம்னு நினைச்சானோ, எது தன்னால முடியாம போயிருமோன்னு பயந்தானோ, அது இன்னைக்கு அவனுக்கு சுலபமா போச்சு. அந்த முதியவர் சொல்லி தந்த 4 காரியங்களும் அவன் மனதில் நீக்க முடியாத ஒரு இடத்தை பிடிச்சிச்சு. அந்த 4ஐயும் தன் வாழ்நாள் முழுவதும் அவன் செயல்படுத்த அவன் நிலை 2 மடங்காக 10 மடங்காக உயர்ந்துச்சு. அந்த முதியவர் சொன்ன 4 காரியங்களும் தான் குப்பை மேட்டில் இருப்பவனையும் கோபுரத்துக்கு ஏற்றும் 4 ரகசியங்கள். முதல்ல, யாராவது ஏதாவது சாதிச்சா அது அதிர்ஷ்டத்தாலதான் நடந்ததுன்னு நினைக்கிறத விடுங்க. 2வது, எல்லாத்துலயும் ஒரு சூட்சமம் இருக்கும், ஆராய்ந்து அந்த சூட்சமத்தை கண்டுபிடிங்க.
3வது, ஆராய்வதோடு நிறுத்தாமல் களத்தில் இறங்கி செயல்படுங்க. 4வது, எந்த விதத்தில் எது உங்கள் கவனத்தை சிதைக்க வந்தாலும் கவனம் முழுவதையும் காரியத்துல வையுங்க. இந்த 4ஐயும் நீங்க செஞ்சாலே போதும். இன்னைக்கு எந்த நிலைமையில இருந்தாலும் வருங்காலத்துல நீங்க உயர்ந்த இடத்துலதான் இருப்பீங்கன்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.